चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 3-10-69 சம்பூர்ண சமர்ப்பணத்தின் அடையாளங்கள். யாரை காண்கின்றீர்கள்? யார் யாரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்? இன்று பாப்தாதா தன்னுடைய முழுமையான விட்டில் பூச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் எந்த அளவு விட்டில் பூச்சி ஆகி இருக்கின்றீர்கள் என்பதை காணவே வந்திருக்கின்றோம். பொதுவாக விட்டில் பூச்சி விளக்கை நாடி செல்கின்றன. ஆனால் இங்கோ விளக்கு விட்டில் பூச்சிகளை சந்திக்கின்றது. யார் முழுமையான விட்டில் பூச்சிகளோ அவர்களுடைய லட்சணம் என்ன? அவர்களை கண்டறிவது என்பது எவ்வாறு உங்களுக்கு தெரியும்? நீங்கள் அனைவரும் கூறியது யதார்த்தமானது. விட்டில் பூச்சியாக இருப்பினும் விளக்கினுடைய சிநேகியாக இருப்பார்கள், அருகாமையில் இருப்பார்கள் மற்றும் சர்வ சம்பந்தங்கள் அந்த ஒருவருடன் இருக்கும் என்பதை முக்கியமான சாரமாக வெளிப்பட்டுள்ளது. எனவே சர்வ சம்பந்தம், சிநேகி, சமீபம் மற்றும் தைரியம். யார் சம்பூர்ண விட்டில் பூச்சியாக இருப்பார்களோ அவர்களுக்குள் இந்த 4 விஷயங்களும் தென்படும். உங்கள் அனைவரையும் இங்கு பட்டிக்கு எதற்காக அழைக்கப்பட்டுள்ளது? சொல்லப்பட்ட 4 விஷயங்களையும் முழுமையான சதவிகிதத்தில் தாரணை செய்ய வேண்டும். 1% கூட குறையக்கூடாது. சில குழந்தைகள் நாங்கள் விட்டில் பூச்சியாக இத்தனை சதவிகிதமே ஆகியுள்ளோம் என்று கூறியுள்ளனர். யாரிடம் சதவிகிதத்தில் குறையுள்ளதோ அவர்களை சம்பூர்ண விட்டில் பூச்சி என்று சொல்ல முடியாது. அவர்கள் 2ஆம் தர விட்டில் பூச்சிகள் என்று கூறலாம். அவர்கள் சுற்றி சுற்றி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். உடனடியாக ஒரே முறையில் விளக்கில் பலியாக கூடியவர்கள் ஒரு விதம், சிந்தித்து புரிந்து அடியெடுத்து பலியாக கூடியவர்கள் ஒரு விதம். 2ஆம் விதம், யாரு சிந்தித்து புரிந்து அடியெடுத்து வைப்பார்களோ அவர்களை சுற்றி சுற்றி வரக்கூடியவர்களே என்று சொல்லலாம். 2ஆம் தர விட்டில் பூச்சிகள் பலவிதமான சங்கல்பங்கள், தடைகள் மற்றும் கர்மங்களிலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். இன்று பாண்டவ சேனைக்காக பட்டிக்காக அழைக்கப்பட்டுள்ளது. எங்கேயாவது ஒரு நல்ல தொழிற்சாலை உள்ளதெனில் அதற்கு முத்திரை கிடைக்கின்றது. ஒருவேளை அந்த தொழிற்சாலைக்கு முத்திரை கிடைக்கவில்லை எனில் அதில் தயாரிக்கப்படும் பொருள் அவ்வளவாக விற்பனை ஆவதில்லை. இவ்விதம் நீங்கள் கூட பட்டிக்கு இங்கு வந்திருப்பது முத்திரை பதிப்பதற்காகவே ஆகும். தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் பொருள் வாணிக உரிமை குறியிடப்படுகின்றது அல்லவா? நீங்கள் பிறகு என்ன முத்திரை பதிப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள்? சம்பூர்ண சரணாகதி அல்லது சம்பூர்ண சமர்ப்பணம் என்ற முத்திரை. ஒருவேளை முத்திரையை பதிக்கவில்லை எனில் என்ன ஆகும் என்று தெரியுமா? எவ்வாறு முத்திரை பதிக்கப்படாத பொருளின் மதிப்பு குறைந்து விடுகிறதோ அவ்வாறே ஆத்மாக்களாக உங்களுக்கும் கூட சொர்க்கத்தில் மதிப்பு குறைந்துவிடும். எனவே தன்னுடைய ராஜ்யத்தில் அருகாமையில் வருவதற்காக இந்த முத்திரையை பதித்தே ஆக வேண்டும். மாதர்களுக்கோ நஷ்டமோகா என்ற மந்திரம் கிடைத்துள்ளது மற்றும் பாண்டவ சேனைக்கு சம்பூர்ண சமர்ப்பணம் என்ற மந்திரம் கிடைத்துள்ளது. பாண்டவர்கள் இறுதி நிலையில் மலையேறிவிட்டனர், மறைந்துவிட்டனர் என்று கூறப்படுகிறது. மலைகளில் அல்ல, ஆனால் உயர்ந்த ஸ்திதியில் மூழ்கிவிட்டனர். தாழ்ந்த நிலையிலிருந்து முற்றிலும் உயர்ந்த அவ்வியக்த ஸ்திதியில் மூழ்கிவிட்டனர். அதாவது அவ்வியக்த ஸ்திதியில் சம்பூர்ண தன்மையை அடைந்தனர். இந்த பாண்டவர்களின் நினைவு சின்னமும் உள்ளது. அந்த நினைவு சின்னத்தை நினைவூட்டமும் நடைமுறையில் கொணர்வதற்காகவும் பட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பூர்ண சமர்ப்பணம் என்று எது சொல்லப்படுகிறது? சம்பூர்ண சமர்ப்பணம் என்றால் உடல், மனம், செல்வம், சம்பந்தம் மற்றும் சமயம் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணம் செய்வது. முக்கியமான விஷயமே மனதை சமர்ப்பணம் செய்வது, வீண் எண்ணம், விகல்பங்களை சமர்ப்பணம் செய்வதாகும். இதுவே சம்பூர்ண விட்டில் பூச்சியின் அடையாளமாகும். சம்பூர்ண சமர்ப்பணமானவர்களின் மனதில் அவரது கடமை மற்றும் சம்பந்தத்தை தவிர வேறு எதுவும் நினைவில் இருக்காது. இப்பொழுது கூறுங்கள், அத்தகைய முத்திரை பதிக்கப்பட்டுள்ளதா? தற்காலத்தில் உலகில் நீங்கள் அலுவலகங்களில் வேலை செய்யும் பொழுது சில சமயம் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை தன்னுடைய வேலையில் பயன்படுத்துகிறீர்கள்.
இவ்விதம் நீங்கள் எதை சமர்ப்பணம் செய்து விட்டீர்களோ அது உங்களுடைய பொருள் கிடையாது. யாருக்கு கொடுத்தீர்களோ அவருடையதாக ஆகிவிட்டது. ஆகவே அவருடைய பொருளை நீங்கள் தன்னுடைய காரியத்தில் பயன்படுத்த இயலாது. ஆனால் சமஸ்காரமான காரணத்தினால் அவ்வப்பொழுது ஸ்ரீமத்தின் கூடவே மன்மத் தேக அபிமானத்தினுடைய வழியை, சூத்திர வழியை ஆங்காங்கு பயன்படுத்துகிறீர்கள். ஆகையினாலேயே கர்மாத்தீத் நிலை அல்லது அவ்வியக்த நிலை ஏக்ரஸாக இருப்பதில்லை. ஏனெனில் மனம் வெவ்வேறு ரசனையில் இருக்கும்போது ஸ்திதி கூட விதவிதமாக இருக்கிறது. ஒரே ரசனையில் இருந்தால் ஒரே ஸ்திதி இருக்கும். பாப்தத குழந்தைகளை லேசாக ஆக்குகின்றார்கள். மேலும் குழந்தைகளை அறிந்தே தன் மீது சுமையை எடுத்துக்கொள் வைக்கின்றனர். ஏனெனில் 63 ஜென்மங்களாக விகர்மங்களின் சுமை, உலகிய மரியாதைகளின் சுமையை சுமக்கும் பழக்கம் உடையவராக ஆகியிருந்தீர்கள். ஆகையினால் சுமையை இறக்கி வைத்த பிறகும் கூட தூக்கி வைத்துக் கொள்கின்றனர். யாருக்கு என்ன பழக்கம் இருக்கிறதோ அந்த பழக்கத்திற்கு கட்டுண்டு ஆகிவிடுகின்றனர் அல்லவா? ஆகையினால் தன்னுடைய பழக்கத்தின் காரணத்தினால் தன்னுடைய பொறுப்பை தன் மீதே வைத்துக் கொள்கின்றனர். ஒவ்வொரு பாண்டவரும் ஒருவேளை சம்பூர்ண சமர்ப்பணமாக கிளம்பினால் என்னவாகும் சொல்லுங்கள்? எப்பொழுது பாண்டவ சேனை தயாராகிவிடுமோ அப்பொழுது கௌரவர்கள், யாதவர்கள் மைதானத்திற்கு வந்து விடுவார்கள். பிறகு என்னவாகும்? உங்களுடைய ராஜ்யம் உங்களுக்கு பிராப்தமாகிவிடும். எதுவரை யோசிப்பது, பேசுவது, கேட்பது, செய்வது முதலிலே எதுவுமே ஸ்ரீமத் அல்லாமல் செய்துவிட்டோம் என்ற இந்த உறுதிமொழியை அளிக்கவில்லை. அதுவரை இந்த படிப்பின் மூலம் லாபத்தை பெற இயலாது. ஏதாவது ஆகிவிட்டுத்தான் செல்வோம், ஏதாவது மாறிவிட்டுத்தான் செல்வோம் என்ற ஊக்கம் உற்சாகத்தோடு வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இவ்வாறு யோசித்தே வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? பயம் ஏற்படவில்லையே. எவ்வளவு ஆழத்தில் செல்வீர்களோ அவ்வளவு பயம் மறைந்துவிடும். எப்போது ஒரு விஷயத்தின் ஆழத்தில் செல்லவில்லையோ அப்பொழுது பயம் ஏற்படுகிறது. எவ்வாறு கடலின் மேலே அலைகளில் பயம் ஏற்படுகிறது? எனினும் கடலுக்கு அடியில் ஆழ்ந்த அமைதி இருக்கிறது இல்லையா? முற்றிலும் அமைதி நிலவுகிறது. மேலும் அமைதியின் கூடவே பிராப்தியும் கிடைக்கிறது. ஆகையினால் எப்பொழுதெல்லாம் ஏதாவது பயம் கொள்ளும்படியான விஷயம் வருகின்றதோ அப்பொழுது ஞானத்தின் ஆழத்தில் சென்று விடுங்கள். அப்போது பயம் காணாமல் போய்விடும். இப்பொழுது என்ன லட்சியம்? லட்சணத்தை தாரணை செய்ய வேண்டும். இதில் யார் முதல் எண்ணில் இருப்பார்களோ அவர்களுக்கு என்ன கொடுப்பார்கள்? எதிர்காலத்தில் ராஜ்யத்தை பெறத்தான் செய்வார்கள். எனினும் இங்கும் கூட பரிசு கிடைக்கும். ஆகையினால் ஒவ்வொருவரும் முதல் எண்ணில் வருவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது எண்ணில் வருபவர்களுக்கு கிடைக்காது. யார் வெற்றி அடைவார்களோ அவர்களே முதல் எண்ணை அடைவார்கள். வெற்றி அடைவதற்கான முயற்சி செய்யும் பொழுது முதல் எண்ணில் வந்து விடுவீர்கள். நல்லது. உங்களுக்கு திலகம் வைக்க வேண்டுமா அல்லது பிந்து ரூபமாகவே இருக்கிறீர்களா? திலகம் எத்தனை விதங்களாக இருக்கின்றன? உங்களுக்கு இன்று 2 திலகங்கள் வைக்கின்றன. சங்கமயுகத்தில் நோயற்றவர் ஆவதற்கான திலகம் மற்றும் எதிர்காலத்தில் ராஜ்ய பாக்கியத்தின் திலகம். பிந்து ரூபத்தை நினைவில் வைப்பதற்காக திலகம் இடுகின்றார்கள். திலகம் வைத்து வைத்து பிந்து ஆகிவிடுவீர்கள். எந்த ஒரு வீண் எண்ணம் வந்தாலும் அதற்கு புள்ளி வைத்து விடுங்கள். அப்போது பிந்து ஆகி விடுவீர்கள். तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।